ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழ் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் ஆக போகுது கிட்டத்தட்ட. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் வெளியே வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஷோ வந்து லெஸ் டாக்ஸிக்காக இருந்தாலும் வெளியே வந்து சில ரிவ்யூவர்ஸ் அண்ட் ட்விட்டரில் ஸ்பேஸ் போட்டு விடிய விடிய ஆற்றிட்டு இருக்கானுங்க. அதில் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான கிளாரிட்டி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டாபிக்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின், முத்துக்குமரன் 2 பேருக்கும் வந்து ஒரு காதல் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து கிளப்பி விட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஜாக் மூ அப்படின்னு சொல்லிட்டு அது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஜாக்கா முத்துவா யார் கெத்து? வின்னர் வந்து முத்துவாக இருக்கலாம், ஆனால் ஜாக் மக்களோட மனசை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதில் என்ன கிளாரிட்டி அதை பற்றி பார்ப்போம். அடுத்து முத்து அசீமை பற்றி ஒரு இன்டர்வியூவில் வந்து தப்பாக பேசியிருக்காரு. ஸோ அதற்கான ஒரு கிளாரிட்டி. அடுத்து சௌந்தர்யா பிஆர் ஆமாங்க வச்சுட்டு தான் போவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற அந்த டோனில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த வெளியே சண்டை போடுறாங்கல்ல, இந்த சோகால் ரிவ்யூவர்ஸும் அப்புறம் ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸும் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஷோ முடிஞ்ச பிறகும் இன்னும் வன்மத்தை கக்கிட்டு இருக்கானுங்க. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கும் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நீங்களும் போய் ஸ்பேஸாக போங்கன்ட்டு. எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஷோ முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்து அது வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம போய் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது தேவையே இல்லாதது அப்படிங்கிறதுனால நானே இந்த 31ஆம் தேதி இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வர வரைக்கும் தான் பிக் பாஸ் கண்டென்ட். அதுக்கடுத்து வேறு ட்ராக்கே வந்து மாறப்போகுது நம்ம சேனல் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். சரியா? நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது எங்கள் சேனலுக்கு. ஆஃபீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம சேனலை கொண்டு வரணும் அப்படின்றதற்காக நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு முழுக்க ஒரு சேனல் வந்து ஆரம்பித்து இப்போ விஜித்தையும் ரன் பண்ணிவிட்டு அதில் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். தனி எடிட்டர் ஹையர் பண்ணி, தனி ஆங்கர் ஹையர் பண்ணி, ஒரு கார்ப்பரேட் சேனல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிளான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு ஏதாவது நீங்கள் உதவணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய யூபிஐ ஐடி இருக்குது, அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. எதுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களால் முடிந்தால் அதை நீங்கள் வந்து எனக்கு பண்ணலாம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம்னு நினச்சிங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் முத்துக்குமரன் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லவ் வச்சு பெரிய பயங்கர டெவலப். அதுவும் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா நேற்று முத்துக்குமரனுடைய இன்டர்வியூவில் வந்து பேசிகிட்டு இருக்கும். முத்துக்குமரன் போகிறப்ப ஹாய் முத்து, பாய் முத்து அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதை வச்சு எடிட்ஸ் போட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதை முத்து அவருடைய ஸ்பேஸ்லேயே சொன்னார், டேய் நானும் வெளியே வந்து பார்த்தேன்டா, ஜாக் மூன் ஏதோ இருக்குது, எப்பா நீ வேறு பேசாமல் இருங்க, இது நல்லா க்யூட்டாக தான் இருக்குது. பட் ஒருத்தர் வந்து 12 அடிக்கு ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போனாரே, அவர் பார்த்தாருன்னா என்ன நினைப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம யுவராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுடைய இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவருடைய பேரை சொல்லாமல் இந்த உயரத்தை வைத்து மட்டும் கால்குலேட் பண்ணி வந்து சொன்னார். ஸோ அது என்னென்னா அவங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் அப்படிங்கிறது முழுக்க ஒரு தூய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ 2 பேரும் வந்து ஆக்சுவலாக க்ரெடிட் பண்ணிக்கிறாங்க, நீ நல்ல பிளேயர், நான் நல்ல பிளேயர் அப்படின்ற மாதிரி. அதை தாண்டி 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு பாண்டிங் இருக்குது. ஏன்னா ஜாக்லின் வந்து உள்ளே இருக்கும்போது சொல்லியிருக்காங்க, எனக்கு முத்துக்குமரன் எது பண்ணாலும் நான் சொன்னால் பேசுகிறதுக்கு அவன் வந்து ஸ்பேஸ் கொடுப்பான், டக்குன்னு நிப்பாட்ட மாட்டான், அதனால் எனக்கு முத்துக்குமரன் பிடிக்கும்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஜாக்கையும் வந்து முத்து ரொம்ப மிஸ் பண்ணார். உள்ளே வெளியே போன பிறகு ஜாக்கிட்ட போய் வெளியே போய் சொல்லு, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் முத்துக்குமரன். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. அதை வந்து ஜாக் மூ அப்படின்ற மாதிரி சொல்லி அது வந்து சில நேரங்களில் ஜாக்லினே டென்ஷனாக வராங்க. ஏங்க அது வேறு பாண்டிங்க, நீங்கள் வேறு லவ்னு சொல்லி நீங்கள் கிளப்பாதீங்க அப்படின்ற மாதிரி நேற்று கோவத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க. முத்து அதே தான் சொன்னார், எப்பா அதெல்லாம் விடுங்கப்பா, அதெல்லாம் சும்மாப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க 2 பேரையும் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், அது வேண்டாம், அது வந்து ரொம்ப தவறாக போய்விடும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். அதனால் அதை நிப்பாட்டிக்கோங்க. ஜாக் மூ ஜாக் இந்த மாதிரி விசால் அன்சி திசி பிசின்ட்டு எதுவுமே தயவு செஞ்சு வேண்டாம். எல்லாம் அவங்க லைஃப்பை பார்க்க போயிட்டாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அசீம், முத்து இந்த 2 டாபிக் பற்றி பேசி ஆகணும். ஸோ முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ இன்டர்வியூவில் வந்து அசீம் வந்து ஜெயிச்சுட்டு அவர் இப்போ எங்கே இருக்கார் நீங்களே சொல்லுங்கள், எங்கே போனார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். நான் என்ன கேட்குறேன், பிக் பாஸ் முடிஞ்ச உடனே அவங்க உங்களை ஃபாலோ பண்ணணும், அவங்க உங்களோடய வரணுங்கிறது எந்த சீசனும் கிடையாது. இப்போ ஆரி ஜெயிச்சார்னா அந்த சீசனில் ஒரு 3 மாதம், அதுக்கடுத்து அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும். அசீம் ஜெயிச்சாரா அந்த சீசனில் 3 மாதம், அடுத்து ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து கவனிச்சிங்கன்னா முத்துக்குமரன் இப்போ ஜெயிச்சிருக்காருல, இதை கொண்டாடியதை விட மக்கள் வந்து அசீமை ரொம்ப கொண்டாடினாங்க வெளியே.
அவங்களுக்கான இப்படி ஒரு பிளேயரை பார்க்கணும்டா வாயா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து போய் மீட் பண்ணாங்க. ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்தது. இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக நிறைய விஷயங்கள் நடந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிக் பாஸ் பல்ஸே அவ்வளோதான். அதை வைத்து முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இவர் என்னமோ புடுங்கி தள்ளுற மாதிரி முத்துக்குமரன். இவர் அடுத்த வட்டம் என்ன போய் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியாது. யாருக்குமே தெரியாது நாளைக்கு எப்படி இருப்போம் அப்படிங்கிறது. அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் வின்னர்ஸே எவனும் வந்து உருப்படாத எனக்கு தெரிஞ்சு சரித்திரம் கிடையாது. சரியா? அப்படிதான் இருக்கு. அவன் எங்கே போனாங்கிறது தெரியாது. ஆனால் ரன்னராக இருக்கிறவன் வின் பண்ணியிருக்கான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வின்னராக இருக்கிற ராஜு மட்டும் தான் ஏதோ படத்துக்கு கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணுறாப்புல. அதுவும் வருமாங்கிறது தெரில. முகனும் ட்ரை பண்ணார். எதுவுமே கிளிக் ஆகல அவங்களுக்கு யாருக்குமே. சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த முத்துக்குமரன் அவர்கள் இந்த பேச்சை தவிர்த்திருக்கலாம். என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? மக்கள் வந்து என்ன பண்ணாங்க? அப்படின்ற மாதிரிலாம் அது தேவையே கிடையாது. பிக் பாஸ் ஆடியன்ஸ் பிக் பாஸ் பார்ப்பாங்க. அவங்க படத்துக்கு வருவாங்கங்கிறத நம்பாதீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்கிறத நம்பாதீங்க. அவங்க வந்து நெகட்டிவ் மைண்டட் பீப்புள். சரியா? நெகட்டிவிட்டி நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்கள வந்து பார்ப்பாங்க. அவ்வளோதானே தவிர, இந்த வட்டம் முத்துக்குமரனுக்கு அது ஏன் அவ்வளோ ஒரு பெரிய க்ளோரிஃபை ஆகலை அப்படின்னா, அவர் மேலே நெகட்டிவ் அவ்வளோவா இல்லை. அவர் ஜெயிச்சது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இல்லை. ராஜு எப்படி ஜெயிச்சாரோ அந்த மாதிரி தான் முத்து வெற்றி இருக்குது. ஸோ ராஜு எப்படி அதே மாதிரி காணாமல் போனாரோ, முத்துக்குமரன் அடுத்த வருஷம் என்ன இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு அசீம் அவன் கேம் விளையாண்டதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. சில இது வந்து தவறாக இருந்தாலும் அவன் கேமர் தான். பிக் பாஸே வந்து அசீமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினார். அந்த மாதிரி யாருக்குமே பேசலை இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிக் பாஸ்லேயே. பிகாஸ் ஹி பிளேட் கேம் அஸ் எ கேம், அவ்வளோதான். அதை எல்லாரும் புரிந்து கொள்ள. அது புரியாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசினது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறாக இருந்தது. முத்துக்குமரன் அந்த வார்த்தையை விட்டுருக்க வேண்டாம். அது வந்து ஜோ சொன்னாருன்றதுக்காக, ஜோக்கு வந்து இவரை பிடிக்காது, அசீம் பிடிக்காதுன்றதுனால மேபி அது இருக்கலாம். பட் அவர் கொஞ்சம் கண்ட்ரோலாக இல்லைங்க அது முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு அது தெரியாது, மக்கள் ஆதரிக்கல போல், ரைட்டு. அதனால் நம்ம அப்படி உரிமையாக அதை பேச முடியாது. ஒரு வின்னரை வந்து அதை நீங்கள் வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது முத்துக்குமரன் நான் எதிர்பார்க்கல, பண்ணியிருக்க தேவையில்லைன்ற மாதிரி தோணுச்சு. அது ஒன்று. அடுத்து ஜாக்லின் தான் மக்கள் மனதை பிடித்தார், முத்துக்குமரன் பிடிக்கல அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னா யூடியூப்பில் பாருங்கள், இவங்களுக்கு இவ்வளோ வியூஸ், முத்துக்குமரனுக்கு எதுவுமே இல்லை இப்போ வெளியே. ஏன்னா இந்த ஷோ முடிஞ்சு, நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த ஷோ முடிஞ்சோடனே முக்கால்வாசி பேர் கிளம்பிடுவேன். நீ என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்க, உன்னை கொண்டாடுவேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ ஜாக்லினோட ஏன் முத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் கம்மியாக இருக்குன்னா, ஜாக்லின் வந்து அன்எக்ஸ்பெக்டட் விஷயம். மக்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க, ஒருத்தனை அடிச்சிட்டிங்க அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுறாங்கிற ஒரு பார்வை இருக்கும் அவங்க மேலே. அந்த வியூஸ் தான் அவங்களுக்கு. மற்றபடி உள்ள கேமிங்கில் அவன் ஸ்டாண்டர்டாக ஆடி இருக்கான்றதுக்காக மக்கள் வந்து ஜெயிக்க வச்சிட்டாங்க. அதற்காக அவன் போகிற இன்டர்வியூவும் வந்து போகணும், அவன் வந்து என்ன பண்ணாலும் அவனுக்கு வந்து போய் பார்க்கணுன்றது மக்களுக்கு வேறு வேலை இல்லையா? அவனுக்கு 1000 வேலை இருக்குது. ஓட்டு போட்டுவிடும் சரி, அவனுடைய வேலை முடிஞ்சிச்சு, ஜெயிக்க வச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்து அவங்க பார்த்துப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? அப்படின்னு பார்த்தா முத்துக்குமரனுடைய முதல்ல இந்த கப் எடுத்து போட்டிருப்பார்ல இன்ஸ்டாகிராமில் 10 மில்லியன் வியூ போயிருக்கு. இது வரைக்கும் ஜாக்லினுக்கு 10 மில்லியன் வியூ போகல. அப்போ வந்து முத்துக்குமரன் பெஸ்ட் ஆயிருமா ஜாக்லினோட? அப்படி கிடையாது. இது வந்து மக்களுடைய தீர்ப்பின்படி முத்துக்குமரன் வின்னர் ஆகிட்டார், அவ்வளோதான். இந்த மாதிரி ஜாக்லின் வந்து மிஞ்சிட்டாங்க, முத்துக்குமரன் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்வதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தவறாகத்தான் படுகிறது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஒரு விஷயம். சரியா? அடுத்து ஏன்னா 2 பேரும் எஃபர்ட் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முத்து வின்னர், ஜாக்லின் ரன்னர் அப்படின்றது தான் என்னுடைய கூற்றும் கூட. ஆனால் ஜாக்லின் வந்து முத்துவோட பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்வது ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து சௌந்தர்யாவுடைய பிஆர் பற்றி அவங்களே வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. வெறும் க்யூட்னால தான் எனக்கு மக்கள் பிடிச்சிருச்சுங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு திறந்த புத்தகமாக இருக்கக்கூடிய சௌந்தர்யா உள்ளே இருக்கும் பொழுது ஆமாம் நான் வச்சுருந்தேங்கிறத ஒரு ஆணித்தனமாக சொல்லலை, வெளியே வந்து சொல்லக்கூடிய சௌந்தர்யா. இன்னொன்று, வெறும் க்யூட்னஸ் வச்சுட்டு சில விஷயங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் டாப் 2 வரலாம் அப்படிங்கிறது அடுத்த வருடம் வர்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க சௌந்தர்யா. ஸோ தட் இஸ் குட். பிஆர் வச்சுட்டு நீங்கள் உள்ளே வாங்க, ஜாலியாக இருங்க, 2வது இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறது என்ன வகையான ஒரு இதுன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் இன்னும் வந்து ஒரு தகுந்த ஒரு பதிலடி கொடுத்துருக்க வேண்டும் சௌந்தர்யாவுக்கு, டாப் 5க்குள்ளே ஏற்றாமல். பட் வேறு வழி இல்லை. ஏன்னா இருக்கிற கண்டஸ்டன்ஸே மொக்கையாக இருக்கும் பொழுது, அதாவது இருக்கிற கூமுட்டைகளில் இந்த கூமுட்டை பெட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ வெளியே ஒரு சண்டை போயிட்டுருக்கு ரிவ்யூவர்ஸ் சைடில், அப்புறம் ஸ்பேசஸில் போய் சத்தம் போட்டுட்டு, அதான் அந்த மாதிரி நான் வந்து ஜாக்லினுக்கு ஆதரவாக ஒருத்தன் பேசுகிறதும், ஜாக்லினை எதிர்த்து ஒருத்தன் பேசுகிறதும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கு. நம்மளை வேறு போய் ஸ்பேஸில் நீங்கள் பேசுங்கன்றாங்க. எனக்கு போதும்பா சாமி, பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, சீசன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஸ்பேஸில் போய் உட்காந்து ஒப்பாரி வைக்காமல் எல்லாரும் மக்களுக்கும் நான் கேட்குறேன், அவங்க எதாவது பேசிட்டு போட்டோம், தனியாக கூட உட்காந்து பேசிட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. போய் ஆதரவு கொடுக்குறேங்கிற பேரில் உட்காராதீங்க. அது இன்னமும் வந்து நிறையா கான்ட்ரவர்சி தான் கிரியேட் ஆகுங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.